அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்களை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. புத பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம மைத்திர தாரை 9, 18, 27வது நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரமாகும் போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். நகை ஆபரணங்கள், வீடு, வண்டி வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும். புதன் கல்வி, அறிவு விருத்திக்கும் பெசலான கிரகம். கணக்கன், வியாபாரி, அதே வழியில் அரடபுரட கப்சா விடுவதிலையும் பெசலான கிரகம். பேச்சில் மற்றவர்களை மயக்கும் தன்மை புதனுக்கு உண்டு. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து விடுகிறார்கள். பொது இடத்தில் கோவில் கட்டுவது, புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பது, புறம்போக்கு நிலப்பாத்தியம் இந்த புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகிறது. வியாபாரத்தில் இவங்க கை தேர்ந்தவர்கள். இவர்கள் குடும்பத்தில் இந்த 3 நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தால் அமங்கல தோஷத்தை ஏற்படுத்துகிறது. குடும்பத்தில் யாராவது மந்திர உபதேசம் செய்யக்கூடியவர்கள், பாடம் போடக்கூடியவர்கள், சீட்டு கட்டக்கூடியவர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், அமானுஷ்யங்களும் இவருடைய குடும்பத்தில் உண்டு. அம்மாவை போலவே மனைவி வேண்டும், அப்பாவை போலவே கணவர் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கும் குணம் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. தலையெழுத்து மாற வேண்டும் என்று தான் எல்லோருமே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தையே மாற்றி எழுதுவார்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா வயது வித்தியாசத்தில் திருமணம் நடக்கிறது. தாரதோஷமும் புத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் 3வது நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதமும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. கடந்த 2 வருடம் 3 மாதமாக கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இப்போ பார்த்திங்கன்னா எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். கடகராசிக்கு 7, 8ஆம் அதிபதி சனியாக வருகிறார். அவர் வக்கரகதியில் செல்லும்போது கடகராசி என்பவர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான். சனி கிரகம் மனிதனுக்கு நல்லது கெட்டதை உணர்த்தக்கூடியவர். இது பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்போது தான் புரியும். விபத்தில் அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்து பிழைத்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்ன, வேதனை என்னன்னு. அதே மாதிரி 7.5 சனி, அஷ்டமச்சனி,
அர்த்தாஷ்டம சனியை கடந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கைனா என்ன, பணங்காசுனா என்ன, குடும்பம்னா என்ன, சொந்தக்காரர்கள்னால் என்ன அப்படின்னு. அது மாதிரி கடந்த 2 வருடம் 3 மாதமாக ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் அஷ்டமச்சனியை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்திலே சனி ராகு இணைவு. ஆடி மாதம் 23 வரை ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அஷ்டமச்சனியின் அவஸ்தையும் குறைக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனி இணைவு பார்த்திங்கன்னா ஆன்மீக வழியில் இறை வழிபாட்டில் உங்களுக்கு வந்து கவனம் செல்லும். ஆடி மாதம் 23ஆம் தேதி குருபகவான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வருகிறார். குருபகவானுடைய பார்வையில் சனி ராகு இணைவு. 3 நட்சத்திர பாதங்கள் அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அஷ்டமத்தையும் இயக்குவார், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் இயக்குவார். அஷ்டமாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க. இரவு ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறவங்க, இரவு டியூட்டி பார்க்கக்கூடியவர்கள் இரவில் வந்து ஞாபக மறதி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். அஷ்டமாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விவசாயம், நஞ்சை புஞ்சை நிலங்களில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் நல்ல மகசூல், நல்ல வருமானத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதி வக்கரகதியில் வரும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரும். இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் வரவேண்டிய பணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும். சொந்தக்காரர்களிடம், சுற்றி இருப்பவர்களிடம் அசிங்க அவமானம், கெட்ட பெயர் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் நீங்கும். வாழ்க்கை துணை மூலம் பொருளாதார உதவி கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், பிரியம், ஒற்றுமையை அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், சொந்தக்காரர்கள் வழியில் ஓரளவு மன நிம்மதி பெறலாம். 8ஆவது வெட்டியும் 7ஆவது வெட்டியும் சனி பகவான் ஈக்கும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள் பொருளாதார ரீதியாக ஓரளவு முன்னேற்றம் உண்டு. அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உண்டு. தொண்டர்கள் எண்ணிக்கை, முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலாளர்களால் ஆதாயம் பெறலாம். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை கடகராசிக்கு தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைப்பாங்க. தொழில் வந்து ஓரளவு இந்த காலகட்டத்தில் வருமானத்தை கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த கால நேரத்தில் வருமானம் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 2ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே வந்து ஆடி மாதம் 13 வரை செவ்வாய் கேது இணைவு. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் வந்து புகழ்ந்தும் பேசாதீங்க, பெருமையாகவும் பேசாதீங்க, எடுத்தெறிந்தும் பேசாதீங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. ஆடி மாதம் 13 வரை செவ்வாய் கேது 2ஆம் வீட்டில் கூட்டணியில் இருக்கும்போது பல்வலி, முகத்தில் காயங்கையும், சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பொது இடங்களில் கோவில் கட்டுறது அல்லது ஏற்கனவே கோவில் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து மக்களிடம் வரி பணம் வசூல் பண்ணி பிரம்மாண்டமாக கட்டி முடிப்பீர்கள். கோயில் கட்டி முடித்து இருந்தீர்கள் என்றால் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக செய்யலாம். பொது சேவை இந்த காலகட்டத்தில் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். வக்கர சனி பகவான் 10ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்யும்போது
குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை, தொழில், உத்தியோகம் அவங்களுக்கு வந்து ஓரளவு மன நிம்மதி கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள் மனசளவில் ஓரளவு நிம்மதி கிடைக்கும். வக்கர சனி பகவானால் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் ஞாபக மறதியை உண்டாக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. இந்த கால நேரம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.